ஹலோ ஃபுட்டீஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் இந்தியன் குக்கிங் ரெசிபீஸ். இன்றைக்கி நாம் சமோசா ஷீட் செய்ய போகிறோம். இந்த ஒரு ஷீட் செஞ்சு ஸ்டோர் பண்ணிட்டாலே போதும். இதை வச்சு எப்போ வேணும்னாலும் டக்குன்னு சமோசா, ஸ்ப்ரிங் ரோல், வாண்டன் இந்த மாதிரி நிறைய ரெசிபிக்கு இதை யூஸ் பண்ணலாம். இந்த ஷீட் செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. ஃபஸ்ட் டைமாக என்னோடய சேனலை நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ வாங்க சமோசா ஷீட்டை செஞ்சிடலாம். சமோசா ஷீட் செய்கிறதுக்காக 2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். ஒரு கிண்ணத்தில் சேர்த்துடுறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இதில் சேர்த்துடுறேன். இது எல்லாத்தையும் நல்லா கையில் கலந்துக்கிறேன். கலந்ததுக்கப்புறமா இந்த 1 கப் அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கிறேன். பூரி மாவு பதத்துக்கு இந்த மாவை கலந்துக்கிறேன். மாவு கலந்தாச்சு பாருங்கள், இந்த மாதிரி கெட்டியாக இருக்கணும். நான் எடுத்த 1 கப் தண்ணியிலே இன்னும் கொஞ்சம் மீந்திருக்கு பாருங்கள். இந்தளவு தான் தண்ணி சேர்த்துருக்கேன். இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா ஊற விடுறேன். 10 நிமிஷமாக ஊறினதில் மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த மாவை நல்லா தேய்ச்சிட்டு இதுலேருந்து பாதியை நான் எடுத்துக்கிறேன். இந்த பாதியை நான் இன்னொரு 2 பாதியாக பிரிச்சுக்கிறேன். சமமான அளவை பிரித்ததுக்கப்புறமா இந்த 2த்தையும் பெரிய பெரிய உருண்டைகளை உருட்டிக்கிறேன். சப்பாத்தி கட்டையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக மைதா மாவு தூவிக்கிறேன். நம்ம ரெடி பண்ண இந்த உருண்டையை வச்சுட்டு நல்லா தேய்க்க ஆரம்பிக்கிறேன். உங்களுக்கு ஒரு வேளை ஒட்டிச்சுன்னா மைதா மாவு தூவிக்கோங்க. நல்லா தேய்ச்சிட்டேன் பாருங்கள். ஒரு 10 இன்ச் அளவுக்கு இந்த மாவை தேய்ச்சிருப்பேன். இந்த மாதிரி நீங்கள் பெருசாக செஞ்சீங்கன்னா நீங்கள் சீக்கிரம் முடிச்சிடலாம். சின்ன சின்னதாக செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நிறைய டைம் எடுக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நான் இன்னொரு பீஸையும் நான் ரெடி பண்ணிவிட்டு உங்ககிட்ட காட்டுறேன். எடுத்து வச்ச இன்னொரு உருண்டையும் இந்த மாதிரி நல்லா மெலிசாக தேய்ச்சி வச்சுருக்கேன். இப்போ இது மேலே 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் தேய்ச்சிடலாம். எண்ணெயை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. சைட்ஸ்லேருந்து எல்லா இடத்துலையும் கொஞ்சமாக இதில் மைதா மாவும் தூவிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன். இதுக்கு மேலே நம்ம ஏற்கனவே உருட்டி வச்சுருந்த இன்னொரு பீஸையும் இது மேலே சேர்த்துடுறேன். மேலே அப்படியே வச்சுடுங்க. இப்போது இதையும் நம்ம தேய்க்க போகிறோம். மேலே கொஞ்சமாக மைதா மாவு தூவிக்கிறேன். தூவிட்டு நல்லா இந்த மாதிரி மெலிசாக தேய்க்க ஆரம்பிங்க. உங்களால் எந்த அளவுக்கு மெலிசாக தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு தேய்ச்சிக்கோங்க. நான் இன்றைக்கி 2 லேயர் வச்சு செய்கிறேன். இதில் 4லேருந்து 5 லேயர் கூட வைக்கலாம். இந்த மாவு மேலே இன்னும் கொஞ்சம் எண்ணெய், இன்னும் கொஞ்சம் மைதா மாவு சேர்த்துட்டு லேயர் லேயராக வச்சு கூட செய்யலாம். அது உங்கள் இஷ்டம்தான். பட் நான் இன்றைக்கி 2 லேயர் தான் வைக்கிறேன். எவ்வளோ பெருசாக உருட்டியிருக்கேன்னு பாருங்கள். மெலிசா இந்த மாதிரி செஞ்சுக்கணும். இந்த சமோசா ஷீட்டோட அளவுன்னு பார்த்திங்கன்னா 8 இன்ச்சு நீளம் இருக்கணும், 3 இன்ச்சு அகலம் இருக்கணும். இதுதான் கரெக்டான சமோசா ஷீட்டோட சைஸு. இந்த சைஸ்க்கு நான் மார்க் பண்ணிடுறேன். மேலே ஒரு கட் போட்டிருக்கேன்ல, அங்கேருந்து இங்கே வரைக்கும் எனக்கு 8 இன்ச்சு நீளம் வருது. ஒரு கட் போட்டிருக்கேன். லென்த் மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பிரெத் மார்க் பண்ண போகிறோம். பிரெத் 3 இன்ச்சு மார்க் பண்ண போகிறோம். இங்கேருந்து 3, இங்கேருந்து 3. ஸோ நான் இதில் 2 பீஸ் பண்ண போகிறேன். பெருசாக நம்ம உருட்டினதால் நம்ம இதில் 2 பீஸ் செய்ய முடியும். நமக்கு ரெடிமேடாக கிடைக்கிற சமோசா ஷீட்டோட சைஸுன்னு பார்த்திங்கன்னா இந்த அளவு தான். 8 இன்ச்சு நீளம், 3 இன்ச்சு அகலம். இதுதான் கரெக்டான சமோசா ஷீட்டோட அளவு. இப்போ இதை எடுத்துடலாம். பாருங்கள் சமோசா ஷீட் எப்படி ரெடியாக இருக்குன்ட்டு. நம்ம பெருசாக செஞ்சதால் 2 ஷீட் ஒரே டைமில் எடுத்துட்டோம். இந்த மீதி இருக்கிற மாவை நம்ம நெக்ஸ்ட்டு இதே மாதிரி நம்ம உருட்டிக்கலாம். பேன் சூடு பண்ணி வச்சுருக்கேன். ரொம்பவும் சூடாகாமல் மிதமான ஹீட்டில் ரெடி பண்ண ஷீட் சேர்த்துக்கிறேன். திருப்பி திருப்பி போட்டு சுட்டு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி சுடும்போது எண்ணெய் அந்த மாதிரி எதுவுமே தேய்க்க தேவையில்லை. வெறும் பேனில் இந்த மாதிரி சுட்டால் போதும்.
இந்த கலரை பார்த்தாலே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும், நல்ல கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். அந்த டைமில் இது எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் நான் சுட்டுட்டு காட்டுறேன். எல்லா சமோசா ஷீட்ஸையும் சுட்டு முடிச்சாச்சு. இது நல்லா ஆறி இருக்குது. ஆறுனதுக்கப்புறமா நான் எப்படி பிரிக்கணுங்கிறத உங்ககிட்ட காட்டுறேன். இந்த மாதிரி சமோசா ஷீட்ஸ் எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா இந்த எட்ஜில் உங்களுக்கு கேப் எங்கேயாவது தெரியும் பாருங்கள். இந்த மாதிரி இப்படி நீங்கள் ஓப்பன் பண்ணாலே உங்களுக்கு ஈஸியாக 2 பீசஸாக வந்துடும். ஈஸியாக வந்துடுச்சுல. இதே மாதிரி எல்லா பீசஸையும் நீங்கள் பிரிச்சிடலாம். எந்த அளவுக்கு மெலிசாக வந்திருக்குன்ட்டு பாருங்கள். இந்த ஷீட்டை நம்ம ரெடி பண்ணிட்டோம்னா நமக்கு எப்போ தேவையோ நமக்கு ஸ்ப்ரிங் ரோல் சமோசாலாம் ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ இது எப்படி ப்ரிசர்வ் பண்ணுறதுங்கிற நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். இந்த சமோசா ஷீட் நல்லா ஆறி இருக்கணும். ஒரு சொட்டு தண்ணி கூட எந்த ஒரு ஈரமும் இல்லாத மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நான் இங்கே ஒரு காட்டன் கர்ச்சீஃப் எடுத்து வச்சுருக்கேன். இது மேலே வச்சுட்டு இந்த ஷீட்டை நல்லா கவர் பண்ணிக்கோங்க. கவர் பண்ணிவிட்டு இந்த துணியோட ஜிப்லாக் கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையானப்போ எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு திருப்பியும் ஜிப்லாக் போட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. 1 மந்த் ஆனாலும் கெடாமல் நல்லாயிருக்கும். தண்ணி மட்டும் இந்த ஷீட்டில் படாத மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். இந்த ஷீட்டை வச்சு எப்படி நம்ம டேஸ்டியான சமோசாஸ் எல்லாம் பண்ணலாங்கிறத நான் வர வீடியோவில் காட்டுறேன். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வேணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.